Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 15 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சம்மர் ஹாலிடேஸில். ஓகேவா, இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆன்சர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கிலே நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, அஸ் அ டீச்சராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உங்களோட ஆன்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவீங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதங்கள், ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து 11 classes கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து 12th கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டென்சஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் டென்சஸ் பிகாஸ் டென்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட டெஃபினிஷன் என்ன, பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, கேள்வி எப்படி கேட்கறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, கடைசியாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னா, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அது தெரியாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, தமிழ்ல வந்து இதுக்கு ஒரு பெரிய பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா பாஸ்ட்னா இறந்த காலம், ஐ மீன் பெர்ஃபெக்ட்னா வினைமுற்று, கண்டினியூஸ்னா தொடர்ச்சி. ஓகே, இறந்த கால வினைமுற்று தொடர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அதை பத்தி நம்ம கண்டுக்க தேவையில்லை. பட் டெஃபினிஷன் தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம இதான் நம்மளோட டைம் லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதான் ப்ரெசன்ட். இந்த இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பாஸ்ட் நான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபியூச்சர். நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்து பாஸ்ட்லயே முடிஞ்சிரும். அது எவ்வளவு நாள் நடந்தது, எவ்வளவு நேரம் நடந்தது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து வந்தேன், அல்லது நான் 10 வருஷமா சென்னையில வாழ்ந்து கொண்டே வந்தேன். ஆனா இப்போ நீங்க பிரசன்ட்ல சென்னையில இல்ல, 10 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? சென்னையில தான் நம்ம இருந்திருக்கீங்க. ஓகே, பட் இப்போ எங்க இருக்கீங்க? சென்னையில கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ மதுரையில இருக்கேன். அப்போ ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல தொடங்குச்சு, பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. எவ்வளவு நாள் நடந்தது அந்த செயல்? 10 வருஷமா. அவ்வளவுதாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே முடிஞ்சிரும், பிரசன்ட்ல கண்டினியூ ஆகாது. அதே மாதிரி அந்த செயல் வந்து எவ்வளவு காலம் தொடர்ந்து நடந்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு 2 கீவேர்ட்ஸ் சொல்லி கொடுத்திருந்தேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது லாஸ்ட் வீடியோல என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்னு வந்து சின்ஸ், இன்னொன்னு வந்து ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கீவேர்ட் சொல்லி கொடுத்திருந்தேன். இதை நீங்க மறக்கவே கூடாது. சின்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த செயல் எப்ப தொடங்குச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2010 இருந்து சென்னையில வாழ்ந்து கொண்டே வந்தேன். சின்ஸ் 2010. காலையில இருந்து குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, ஆனா இப்போ அழல. சின்ஸ் மார்னிங். நேத்துல இருந்து நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டே இருந்தேன். ஸோ சின்ஸ் எஸ்டர்டே. அவ்வளவுதான். ஃபார் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டியூரேஷன், அந்த டைம், மொத்த டைம் எவ்வளோ. நாங்க 10 வருஷமா சென்னையில வாழ்ந்து கொண்டே வந்தோம். ஃபார் 10 years. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து டோட்டல் டியூரேஷன். நான் 2 மணி நேரம், ஓகே, நான் 3 மணி நேரமா படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா இப்ப நான் படிக்கல. ஸோ ஃபார் 3 hours. நான் இந்த கம்பெனில 5 வருஷமா வேலை செய்து கொண்டே வந்தேன், ஆனா இப்ப நான் கம்பெனி மாறிட்டேன். ஸோ அப்ப என்ன வரும்? 5 for 5 years. That's it. இதான் சின்ஸ்க்கும் ஃபாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன்னொரு டெஃபினிஷன் சொல்றாங்க. ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த
ஒரு பெரிய செயல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மதுரையில இருக்கேன். மதுரைக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எங்க தான் இருந்துகிட்டு இருந்தேன்? சென்னையில தான் இருந்தேன் 10 வருஷமா. அப்போ ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய செயல் அல்லது நிகழ்வு, அந்த டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு நீங்க குழப்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் சென்னையில நான் மதுரைக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சென்னையில் 10 வருஷமாக வாழ்ந்து கொண்டே வந்தேன். மதுரைக்கு ரீசெண்டா தான் மூவ் ஆயிட்டீங்க. ஓகே, அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய ஆக்ஷன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்டெப்தா போகாம இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே முடியுது. சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஃபார் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். லெட்ஸ் see. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி, குவைட் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, என்ன அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் worry about the subject or subjective pronouns. ஓகே, ஸோ ஐ நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இத்னா அது. சிங்குலர், ப்ளூரல், பேரு எது வந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும், அடுத்து ஹேட் பீன் அப்படிங்கிற வார்த்தை வரும். இங்க இதுதான் ஆக்சிலரி வெர்ப். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் பீன் அப்படிங்கிறத இங்க வந்து ஆக்சிலரி வெர்ப். ஓகே, ஹேட் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேட் பீன் வந்திருக்கு, அதனால நம்ம இதுல யூஸ் பண்றோம். ஸோ ஹேடோட பீன் சேர்ந்திருக்கு, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலுமே வெர்பு கூட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். இதை மறந்துடாதீங்க. இவ்வளவுதான். ஓகே, இதான் ரூல். இதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ரைட், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் 4 மணி நேரமாக விளையாடி கொண்டே இருந்தேன். இங்க பாருங்க, விளையாடி கொண்டே இருந்தேன் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இங்க பாருங்க, 4 மணி நேரமா நான் விளையாடிட்டே இருந்தேன். பட் ஐ எம் நாட் பிளேயிங் ரைட் நவ். நான் இப்போ விளையாடல. ஓகே, ஸோ 4 மணி நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஐ எம் டூயிங் another ஆக்ஷன். இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஸோ ஐ போட்டாச்சு, சப்ஜெக்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஹேட் பீன் வரும். ஹேட் பீன், ஐ ஹேட் பீன். ஸோ வெர்ப் என்னது? இங்க விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஐ ஹேட் பீன் பிளேயிங். நான் விளையாடி கொண்டே இருந்தேன் 4 மணி நேரமாக. டியூரேஷன், எவ்வளவு நேரம் நம்ம விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்றோம். ஃபார் வருமா, சின்ஸ் வருமா? ஃபார். ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சின்ஸ் வரும். டியூரேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணும். ரீட் பண்ணுங்க. ஐ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 4 hours. நான் 4 மணி நேரமா விளையாடிட்டு இருந்தேன். இப்ப சப்ஜெக்ட கூட மாத்தலாம். இப்ப இது அவன் 4 மணி நேரமா விளையாடிட்டு இருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் 4 மணி நேரமா விளையாடிட்டு இருந்தான் எப்படி சொல்லலாம்? ஸோ சப்ஜெக்ட் ஐக்கு பதிலாக என்ன வரும்? ஹீ வரும். ஹீ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 4 hours. இதே இது செந்தில் 4 மணி நேரமாக விளையாடி கொண்டே இருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? பெயர் போட வேண்டியதான், அவ்வளவுதான். செந்தில் ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 4 hours. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், குழந்தை காலையிலிருந்து அழுது கொண்டிருந்தது. ஓகே, ஸோ காலையிலிருந்து அப்படின்னு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பேபி சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? த பேபி அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு இங்கிலீஷ்ல பேபி. ஸோ த பேபி அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டோன்ட் worry about that. அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு யூஸ் an auxiliary verb had been. The baby had been. verb என்னது? அழுகிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல cry. அதோட நம்ம என்ன சேர்க்கணும்? ing. ஸோ crying. காலையில் இருந்துன்னு இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் தெரியுது. சின்ஸ் வருமா, ஃபார் வருமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சின்ஸ் மார்னிங். இது குழந்தை 5 மணி நேரமா அழுதுட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபார் 5 hours. பிகாஸ் 5 மணி நேரங்கிறது இந்த டோட்டல் பீரியட் ஆஃப் டைம். The baby had been crying since morning. Next example, மின்சாரம் போவதற்கு முன் நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தோம். கரண்ட் போயிருச்சு,
இங்க பாருங்க ரெண்டுமே பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. கரண்ட் போயிருச்சு, மின்சாரம் போவதற்கு முன் கரண்ட் போயிருச்சு, நாங்கள் டிவி பார்த்து கொண்டே இருந்தோம். ஓகே, இதுக்கு எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டிவி பார்த்து கொண்டே இருந்தோம், ரைட்? ஸோ இதுதான் முதல்ல நடந்தது. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லலாம்? had been யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. we had been, வீணா நாங்கள், டிவி பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வாட்ச், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், வாட்சிங் டிவி. we had been watching டிவி, நாங்கள் டிவி பார்த்து கொண்டே இருந்தோம். மின்சாரம் போவதற்கு முன், இது எப்படி சொல்லலாம்? பிஃபோர். மின்சாரம்னா பவர், the power. போவதற்கு முன், ஓகே, அத பிரசன்ட்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா go out அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்ல சொல்றதுனால went out அப்படின்னு சொல்லலாம். we had been watching TV before the power went out. கரண்ட் போறதுக்கு முன்னாடி நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னொரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். இந்த மாதிரி ரெண்டு ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ எந்த செயல் வந்து முதல்ல நடந்ததோ அதுக்கு நம்ம இந்த had been யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் இன்டெப்தான விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாசிச்சு பாருங்க. we had been watching TV before the power went out. ஈஸியா இருக்கா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் மட்டும் பார்த்துருக்கோம். Now we are going to practice how to make negative sentences and how to make interrogative sentences with examples. Let's see. அவள் 2015 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருந்தாள். 2015 இருந்து ஒரு கம்பெனில ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ இல்லை. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கு 2015. செகண்ட் பீரியட்ல அது வந்து முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியாது, பட் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ வந்து ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங் தேர். ஸோ இப்போ வந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணல, ரைட்? ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்ல பாருங்க, அவள் 2015 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. 2015 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் இப்படிதான் வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் தமிழ்ல சென்டென்ஸ் இப்படிதான் வரும். அது கேட்கிற கேள்வியை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அவள் 2015 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். அவள் 2015 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டு இருந்தாளா, இப்போ இல்ல அவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த கேட்கிற கேள்வியை பொறுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்டா அதுல ஆன்சர் பண்ணணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்டா அதுல ஆன்சர் பண்ணணும். இதுல குழப்பிக்க தேவையே இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் அமைதி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவள் அப்படிங்கிறத இங்க சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? she. நெக்ஸ்ட் என்ன வரும்? had been. verb என்னது? வேலை செய்யறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? work. அதோட என்ன சேர்க்கணும்? ing, working. இங்கே இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல here. 2015 இருந்து ஃபார் வருமா சின்ஸ் வருமா? சின்ஸ். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நமக்கு தெரியுது. since 2015. she had been working here since 2015. இதே சப்ஜெக்டை மாத்தலாம். நான் இங்க 2015 இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? I had been working here since 2015. ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு, கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசலாம். இங்க she had இருக்கா, இது எப்படி ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா she'd. ஓகே, she'd been working here since 2015. she'd been working here since 2015. கன்ட்ராக்ஷன் வந்து இங்கிலீஷ் நம்ம ஃபாஸ்டா பேசுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அழகா ஸ்டைலிஷா இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், அவள் 2015 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ்ல சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நெகட்டிவ்ல சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி had been ரெண்டு வார்த்தைகள் ஆக்ஸிலரி வெர்ப்ல இருந்தா ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நாட் போடுவோம். போடலாமா? she had not been working here
since 2015. She had not been working here since 2015. hadக்கும் beenக்கும் நடுவுல ஒரு not போட்டிருக்கோம் அவ்வளவுதான். had not இது சுருக்கமா நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா hadn't நீங்க வாசிக்கலாம். She hadn't been working here since 2015. That's it. Next sentence. அவள் 2015 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டு இருந்தாளா? கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க? had been ரெண்டு வார்த்தைகள் இருந்தா அதுல இந்த had முதல் வார்த்தையை மட்டும் எடுத்து அப்படியே முன்னாடி போட்டுருவோம். அப்ப எப்படி கேட்பீங்க கேள்வி? had she been working here since 2015? Had she been working here since 2015? So 2015 இருந்து அவள் இங்கே வேலை செய்து கொண்டிருந்தாளா? அவ்வளவுதான். வாசிக்கலாமா? அப்ப ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. She had been working here since 2015. இதை வந்து நம்ம she'd அப்படின்னு வாசிக்கலாம். She'd been working here since 2015. She had not been or she hadn't been working here since 2015. Had she been working here since 2015? இது வந்து கேள்வி வாக்கியம். ஸோ கேள்வி கேட்கும் போது தட் எக்ஸ்பிரஷன் அது கேள்வி மாதிரி கேட்கணும். அவ்வளோதான். நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ நேற்றிலிருந்து படித்து கொண்டே இருந்தாய். ஸோ நேற்றுலேருந்து படிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? நீன் இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல யூ சப்ஜெக்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா had been. அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ யூ had been. verb என்னது? படிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. அதோட என்ன சேர்க்கணும்? ing studying. நேற்றில் இருந்து. நேத்துல இருந்துனா ஆரம்பிக்கக்கூடிய இடம் மட்டும் தான் தெரியுது. ஓகே, சோ அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? since yesterday. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் 7 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருந்தீர்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? நீங்க 7 மணி நேரமா படிச்சுட்டு இருந்தீங்க. since வருமா ஃபார் வருமா? 7 மணி நேரம் அப்படிங்கிறது மொத்த டோட்டல் டைம். நேத்துல இருந்துங்கிறது ஆரம்பிச்ச டைம். ஸோ டோட்டல் டைமும் தெரிஞ்சா நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். 2 மணி நேரமாக, 7 மணி நேரமாக, 10 நாட்களாக, 2 வருடங்களாக, 10 வருடங்களாக அப்படிங்கும் போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யூ had been studying for 7 hours. நெக்ஸ்ட், நீ நேற்றிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கவில்லை. நெகட்டிவா சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? இந்த ஹேட்க்கும் பீன்க்கும் நடுவுல ஒரு நாட் போடணும். ரொம்ப சிம்பிள். You had not been studying since yesterday. Next, நீ நேற்றிலிருந்து படித்துக் கொண்டே இருந்தாயா? நீ நேத்துல இருந்து படிச்சுட்டே இருந்தியா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இது எப்படி கேட்கலாம்? had அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுறோம், சப்ஜெக்ட் முன்னாடி. அதான் கேள்வி வாக்கியம். So had you been studying since yesterday? Had you been studying since yesterday? நீ நேத்துல இருந்து படிச்சுட்டே இருந்தியா? அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. You had been studying since yesterday. You hadn't been studying since yesterday. Had you been studying since yesterday? That's it. சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு இதுல நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க. நான் 2 நாட்களாக படித்து கொண்டே இருந்தேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் 2 நாளா படிச்சுட்டே இருந்தேன். எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. நான் 2 நாட்களாக படித்துக் கொண்டே இருந்தேன்.
வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்ஜெக்ட் மாறிடுச்சு. என்ன வந்திருக்கு? நான் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ போடுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரே தான். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் அதெல்லாம் வந்துடும். 2 நாட்களாக அது எப்படி சொல்லுவீங்க? For 2 days. I had been studying for 2 days. நான் 2 நாட்களாக படித்துக் கொண்டே இருந்தேன். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் 2 மணி நேரமாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருந்தார்கள். அவங்க 2 ஹவர்ஸா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இதான் நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதை நம்ம உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க 2 மணி நேரமா பேருந்திற்காக காத்து கொண்டே இருந்தார்கள். இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். இங்கிலீஷ்ல என்ன? தே. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நெக்ஸ்ட் என்ன வரணும்? had been. இதெல்லாம் வழக்கமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? they had been. verb என்னது? காத்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? wait. அதை அப்படியே போட்டக்கூடாது. அதோட என்ன சேர்க்கணும்? ing. they had been waiting. பேருந்திற்காக காகன்னு வந்திருக்கு. அப்ப நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். for the bus. 2 மணி நேரமாக since வருமா for வருமா? இதுக்கும் for தான் வரும். ஓகே, ஸோ இங்க எழுதலாம் for 2 hours. அவங்க 2 மணி நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. they had been waiting for the bus for 2 hours. இது நெகட்டிவா சொல்லுங்க. அவங்க 2 மணி நேரமா பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவா சொல்லலாம் எப்படி சொல்லுவீங்க? இந்த ஹேட்க்கும் பீன்க்கும் இடையில நாட் போடுவோம். அப்ப எப்படி சொல்லலாம்? they had not been waiting for the bus for 2 hours. அவ்வளவுதான். they had not been waiting for the bus for 2 hours. so had not been இது சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா hadn't been. they hadn't been waiting for the bus for 2 hours. கேள்வி எப்படி கேட்பீங்க? அவங்க 2 மணி நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்போம். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேள்வி கேட்கும் போது had been அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. அதுல had மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. அப்ப எப்படி வரும் கேள்வி? had they been waiting for the bus for 2 hours. had they been waiting for the bus for 2 hours? அவங்க 2 மணி நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? வாசிச்சு பாருங்க. they had been waiting for the bus for 2 hours. they hadn't been waiting for the bus for 2 hours. had they been waiting for the bus for 2 hours? அவ்வளவுதான். சிம்பிளா இருந்ததா? கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்னுடைய அம்மா காலை 8 மணியிலிருந்து சமைத்து கொண்டே இருந்தார்கள். என்னோட அம்மா காலை 8 o'clock இருந்து சமைத்து கொண்டே இருந்தார்கள். இது நம்ம வழக்கமா நம்ம வீட்டுல பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்றதுக்கான டைம். இங்கிலீஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நிச்சயமா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேசுறதுக்கு. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், இங்க சப்ஜெக்ட் யாரு? என்னுடைய அம்மா அப்படின்னு இருக்கு. இவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க? மை மதர். நெக்ஸ்ட் என்ன வரும்? had been. verb என்னது? சமைக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? cook. அதோட என்ன சேர்க்கணும்? ing, cooking. காலை 8 மணியிலிருந்து, காலையில 8 மணியிலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? since 8 AM. AM அப்படிங்கிறது காலையை குறிக்கிறது. my mother had been cooking since 8 AM. my mom had been cooking since 8 AM. இது நெகட்டிவ் அப்படி சொல்லுவீங்க? என்னோட அம்மா காலையில 8 மணில இருந்து சமைத்து கொண்டிருக்கவில்லை. யாராவது கேட்கறாங்க, உன்னோட மம்மி காலையில 8 மணில இருந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்களா? நீங்க சொல்றீங்க என்னோட அம்மா காலையில 8 மணில இருந்து குக் பண்ணிட்டு இருக்கல,
அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஐ மீன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இருக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஹேட்க்கும் பீன்க்கும் இடையில நாட் போட்டுருணும். அப்ப என்ன வரும்? மை மாம் ஆர் மை மதர் had not been cooking since 8 a.m. My mother had not been cooking since 8 a.m. or my mother hadn't been cooking since 8 a.m. கேள்வி எப்படி கேட்பீங்க? என்னோட அம்மா காலைல 8 மணி நேரம் சமைச்சிட்டு இருந்தாங்களா அப்படிங்கறத கேள்வி எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த ஹேடுங்கிற வார்த்தையை மட்டும் இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அப்ப எப்படி வரும்? had my mother been cooking since 8 a.m. Had my mom been cooking since 8 a.m. Had my mother been cooking since 8 a.m. என்னோட அம்மா காலைல 8 மணில இருந்து சமைச்சிட்டு இருந்தாங்களா? அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? வாசிச்சு பாருங்க. My mother had been cooking since 8 a.m. My mother hadn't been cooking since 8 a.m. Had my mother been cooking since 8 a.m. அவ்வளவுதான். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க நீங்களும். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அவன் காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தான். அவன் காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தான். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க பாசிட்டிவ் சென்டென்ஸும் எழுதணும், நெகட்டிவ் சென்டென்ஸும் எழுதணும், கேள்வி வாக்கியம் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸும் எழுதணும். ஸோ 3 சென்டென்ஸுமே நீங்க எழுதணும். அவன் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தான், அவன் விளையாடி கொண்டிருக்கவில்லை, அவன் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு 3 சென்டென்சஸும் எழுதணும். இப்பவே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, your time starts now. Very good. Good. சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Good. Time's up. Good job. எல்லாரும் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் இப்போ ஆன்சர்ஸ் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் ஆன்சர் பண்றவங்க பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ அவன் காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தான். இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல he had been playing cricket காலையில இருந்து since morning. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். he had been playing cricket since morning. நெகட்டிவ், அவன் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கவில்லை. நெகட்டிவா சொல்றதுக்கு ஹேட்க்கும் பீன்க்கும் இடையில நாட் போடணும். he had not been playing cricket he had not been playing cricket since morning. கேள்வி கேட்கும் போது இந்த ஹேடுங்கிற வார்த்தையை அப்படி முன்னாடி போட்டுறோம். அப்ப எப்படி வரும்? had he been playing cricket had he been playing cricket since morning. அவ்வளவுதான். ஓகே, உங்க மார்க்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? அவுட் ஆஃப் 3க்கு நிறைய பேர் 3 out of 3 எடுத்திருப்பீங்க. உங்க மார்க்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. எப்படி இருந்தது இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? ஈஸியா இருந்ததா? ஸோ உங்களோட ஃபீட்பேக் கருத்துகளையும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஈஸியா இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். அவர்கள் 3 மணி நேரமாக வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவங்க 3 மணி நேரமா வீடை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ இதை எப்படி நெகட்டிவ்ல சொல்லுவீங்க? பாசிட்டிவும் எழுதணும், நெகட்டிவும் எழுதணும் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் எழுதணும். ஓகே, பாசிட்டிவ், நெகட்டிவ், அடுத்து கேள்வி வாக்கியம். அவங்க 3 மணி நேரமா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கவில்லை, அவர்கள் 3 மணி நேரமாக வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்களா? இந்த 3 சென்டென்சஸ்மே எழுதி உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க், கண்டிப்பா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.